தெய்வமே, நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த வசனத்தில் இருக்கிற ஆழங்களை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள தெய்வன் அனுகிரகம் செய்வீராக. நீர் பேசுவீராக. வேதத்தை கேட்கக்கூடாதபடிக்கு, இறுதி பலகைகளை பதிக்கக்கூடாதபடி செய்கிற எல்லா வான மண்டல பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்திலே சபித்து சுட்டரிக்கிறேன். ஆவியான பலத்துக்கு நடப்பிப்பீராக. நீர் பேசும், நாங்கள் கேட்கட்டும். எங்கள் இருதயம் கொழுந்துட்டி எறியட்டும். வசனத்தை கேட்கக்கூடாதபடிக்கு தூக்க, மயக்கம், சோர்வு, அசதி, பலவிதமான எண்ணங்களை கடுமைப்படுகிற, வேதத்தை கவனிக்க கூடாதபடிக்கு தடை செய்கிற அந்தகார சக்தியை இப்போதே கட்டி சபிக்கிறோம். ஆவியாளர் பலத்துக்கு நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. திரும்ப ஒரு விசை வாசிக்க கேட்கலாம். தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற காபிரியேல் என்பவன். தூதன் சொல்கிறார், நான் தேவ சந்நிதியில் நிற்கிற காபிரியேல் தூதன், உன்னுடனே பேசவும். உன்னுடனே, உனக்காகத்தான், மற்றவர்கள் யாருக்கும் இல்லை, உனக்காகத்தான் தேவ செய்தி வருகிறது. வேற யாருக்கும் இல்லை, தனிப்பட்ட உனக்கு. உன்னோடு பேசவும், உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். நற்செய்தியை அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன். உனக்காக தேவ சந்நிதியிலே நின்று கொண்டிருக்கிற ஒரு தூதன் வந்து நற்செய்தி அறிவிக்கிறார் என்றால், இன்னைக்கு தனிப்பட்ட ஒரு மனுஷிக்காக எல்லாருக்கும் அல்ல. என்ன வசனம் சொல்கிறது? இதோ எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டாக்கக்கூடிய நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். தாவீதின் ஊரிலே கிறிஸ்தன் இயேசு பிறந்திருக்கிறார். எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அது எல்லாருக்கும் அந்த நற்செய்தி. ஆனா இன்றைக்கு உனக்கு தானே நற்செய்தி வந்திருக்கிற. தனிப்பட்ட உனக்கு தேவ தூதனால் அனுப்பப்பட்டு வந்து உன்னோடு பேசவும், உன் இருதயம் சந்தோஷத்தினால் பூரிக்கவும் உனக்கு ஒரு நற்செய்தியை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்ல போகிற நற்செய்தியை தியானிப்பதற்கு முன்பாக இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அவன் பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான். அப்பொழுது அதோனியா, உள்ளே வா, நீ கெட்டிக்காரன், நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான். நீ யாரா? நற்செய்தி கொண்டு வருகிறவன். நம்ம சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் நற்செய்தி தான் கொண்டு வர வேண்டும், தவிர துர்ச்செய்தியை கற்றுக்கொண்டு வந்துவிட மாட்டார். நல்ல செய்தியை கற்றுப்பிள்ளைக்கு கொடுத்திருக்கிறார். நற்செய்தி. நீ கெட்டிக்காரன், நீ கெட்டிக்காரி, உன் வாயில வருகிறது. நீ யார் தெரியுமா? நீ நற்செய்தி கொண்டு வருகிற. நீ எல்லா சூழ்நிலையும் உன் வாயில் துர்ச்செய்தி வரவே வராது, வரக்கூடாது. இனி உன் வாயில வரப்பெற செய்தி எல்லாம் நற்செய்தியே. ஏன் தெரியுமா? தெய்வ சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு தூதன் கேபிரியல் பேரோடு அறிவிக்கிறார். நான் யாரு? கேபிரியல் தூதன். உனக்காகத்தான் அவளை சமர்ப்பித்து வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா வந்திருக்கிறேன்? உனக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல, உனக்கு ஒரு நற்செய்தி. அவர் சொல்லும் நற்செய்தி உன் வாழ்க்கையிலே அநியாயமாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிற உனக்கு நியாயம் செய்வேன் என்று ஒரு நற்செய்தி உனக்கு அறிவிக்கிறார். இனி உனக்கு நடக்கப்பதெல்லாம் நீதி நியாயமும் சொல்லுகிறவர் தேவ சமுதிர தூதன். உனக்கு ஒரு நற்செய்தி. நீங்க பாருங்கள், முதலாவதாக நமக்கு வருகிற நற்செய்தி 2 சாமுவேல்
18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இதோ கூஷி வந்து, ராஜாவாகிய என் ஆண்டவனே, நற்செய்தி நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். உனக்கு என்ன செய்திருக்கிறாரு? உனக்கு ஒரு நற்செய்தி. இனி உனக்கு நாட்டில் நியாயம் செய்யப்படுகிறார். இனி நீ அநியாயமாய் பாடுபடவே மாட்டாய். உன் அநியாயமாய் துன்புறுத்தினார்கள். உன் வீட்டு வாசல் படியிலே, உன் தெருவில் இருக்கிறவர்கள், உன் கீழே கொடுத்திருக்காரர்கள், உன்னுடைய ஜனங்கள் அநியாயமாய் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு உனக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். உன் சத்துருக்களோடு அவர் போராடி கொண்டிருக்கிறார். நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஒரே ஒரு நம்பிக்கை, கர்த்தர் வாக்கு கொடுத்துட்டார். எனக்கு ஒரு நற்செய்தி வந்திருக்கிறது. அவரே நியாயம் செய்யப்படுகிறார். உன் வேலை ஸ்தலத்தில் எவ்வளோ அநியாயம் நடக்குதோ, உன் தெருவில் எவ்வளோ அநியாயம் அக்கிரமம் நடக்குதோ, உன் வீட்டில் எவ்வளோ அநியாயம் இருக்குதோ, அதுக்கெல்லாம் கர்த்தர் நியாயம் செய்கிற நியாயாதிபதி. அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே உனக்கு நியாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். உபாகமம் 32:4. அவர் கன்மலை. அவர் யாரா? யாரும் அசைக்க முடியாத ஒரு கன்மலை. அவர் கிரியை உத்தமமானது. அவருடைய கிரியைகள் உத்தமமானது. அவர் வழிகள் எல்லாம் நியாயம். அவர் வழிகள் எப்படிப்பட்டதா? அநியாயமே இருக்காது அவர் கையில. அநியாயத்துக்கு தொட போகவே மாட்டாரு. ஆண்டவரே, அவன் கையை உடைங்க, காலை உடைங்க, நிர்மலமாக்குங்க. நீ ஜெபிச்ச கையை உடைச்சிருவாரா? உடைச்சிருவாரா? அவர் வழியெல்லாம் இருக்குது. நியாயம் எந்த பக்கமா அவர் நியாயத்தை செய்வார். அவருடைய வழியெல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். எப்படிப்பட்டவரா? நீதியும் அவர்தான் நமக்கு செய்கிறவர். ஆகையினாலே அவர்கிட்ட நாம் பட்ட அவமானங்கள், சந்தித்த அநீதிகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவர்களை சாட்டிவிட்டார். இன்னைக்கு உனக்காக ஒரு நற்செய்தி வருகிறது. அந்த நற்செய்தி என்ன? கர்த்தர் உனக்கு நியாயம் செய்வார். அவர் நியாயம் செய்வதினாலே நடக்கிற நன்மையை பாருங்கள். யோபின் புஸ்தகம், யாருக்கு கர்த்தர் நியாயம் செய்கிறார் பார். யோபு 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயம் என்னிடத்தில் இருந்தும், யோபு சொல்றாரு, யோபு 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நியாயம் என்னிடத்தில் இருந்தும், நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். அவன் பொய்க்காரன், அவன் பொய், ரொம்ப பொய். எனக்கு தெரியாது. நம்முடைய நியாயம் இருக்குது. பொய் சொல்றாங்க, என்ன சொல்ல முடியும்? பொய் மேற்கொள்கிறது. நியாயம் என்னிடத்தில் இருந்தும் நான் பொய்யன் என்று எண்ணப்படுகிறேன். அவன் ரொம்ப பொய் சொல்றாரு. நான் பொய், அவர் பேசுறது நல்லா தெரியுது, பொய் தான் பேசுறாரு. நியாயம் ஏன்னா நம்ம அமைதியா இருக்கிறதுனால. ஆண்டுடைய வார்த்தை நீ மௌனமாயிரு, அமைதியாயிரு. நியாயம் செய்கிற கர்த்தர் ஒரு நற்செய்தி உனக்கு நியாயம் செய்வேன், சீக்கிரத்தில் செய்வேன். நியாயம் இருந்து என்னை பொய்யன் என்று எண்ணுகிறார்கள். மீறுதல் இல்லாதிருந்தும், மீறுதல் இல்லை, அவருடைய காரியத்தை நம்ம மீறல. மீறுதல் இல்லாதிருந்தும் எனக்கு உண்டான காயம் ஆறாததா இருக்கிறது என்று சொன்னாரே. எனக்கு மீறுதல் இல்ல, ஆனா காயம் எப்படி இருக்குதா? ஆறாத. குத்தி 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 இன்னும் குத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த காயம் ஆறவே இல்லை. நியாயம் இருந்து நம்ம எதிரி நம்ம மீறல, மீறாதிருந்தும் நமக்கு எப்படி இருக்கிறது? ஆறாத காயம். கர்த்தர் பார்க்கிறார்.
இவ்வளவு காயம் இருக்குது, இவ்வளவு காயப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களே. இந்த காயத்தை ஆற்றுகிற கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு நியாயம் செய்ய. காயப்பட்ட உனக்கு, காயப்பட்டு நின்று கண்ணீர் சென்று ஆண்டவரே என்னை தேடி வந்து என்னுடன் படிக்க பண்ணி நிற்கிறோம். எல்லாரும் காயப்படுத்தப்பட்ட காரணமே இல்லாத காயங்கள், நீதி இருந்தும் நியாயம் இருந்தும் நம்மிலே மீறுதல் இல்லாதிருந்தும் அநேக காயங்கள். காயப்பட்ட உனக்கு தேவன் செய்கிற நன்மையை பார். சகேரியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சகேரியா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ என் வழிகளில் நடந்து என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். என் ஆலயத்திலே நீ நியாயம் விசாரிப்பாய். என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். பிரகாரங்களையும் காவல் காப்பாய். இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம், இங்கே இருக்கிறவர்களுக்கு எல்லாருக்குள்ளே உனக்கு ஒரு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். நான் உனக்காக ஒரு நிலையான இடத்தை கர்த்தர் வாக்கப்படுகிறார். இனியும் அலைந்து திரிவதில்லை. எந்த வீட்டுக்கோ இங்கேயோ அங்க இந்த வேலை இல்லை, அந்த வேலை, இந்த வீடு இல்லை, அந்த வீடு, இது எங்கேயுமே அலைந்து தெரியாதபடிக்கு உனக்காக ஒரு நிலையான இடத்தை கர்த்தர் வாக்கப்படுகிறார். காரணம், ஆண்டவரே எனக்கு ஒரு நற்செய்தி நியாயம் செய்கிறேன். யாருக்கு? காயப்பட்டிருக்கிற உனக்கு கர்த்தர் நியாயம் செய்வதினாலே உனக்கு ஒரு நிலையான இடத்தை உன் சத்துருக்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டு அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு நிலையான இடத்திலே கர்த்தர் உட்கார வைக்கப்படுகிறார். சோர்ந்து போகாது. இரண்டாவது ஒரு நற்செய்தி, உனக்கு நியாயம் செய்து நிலையான இடத்தை கொடுப்பார். அதுதான் நற்செய்தி. இரண்டாவது ஒரு நற்செய்தி 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பின்பு அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயமல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் என்ன நாளா? இந்த நாள் உனக்கு நற்செய்தி அறிவிக்கும் நாள். இந்த நாள் வாழ எல்லா துக்கத்தையும் கர்த்தர் மறக்கடிக்க போகிறார். நீ நம்பினால் அப்படியே நடக்கும். நம்பாத பட்சம் என்ன சொல்ல முடியும்? நம்பினவர்களுக்கு நிச்சயமாகவே தேவனுடைய நற்செய்தி நாள். இந்த நாள் துர்ச்செய்தி கேட்க மாட்டேன். நீ உன் காதை கேட்க போய செய்தி எல்லாம் நற்செய்தி. இந்த நாள் நற்செய்தி அறிவிக்கிற நாள். நாம் மௌனமாய் இருந்து பொழுது விடியும் மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மை சுமரும். கர்த்தர் ஒரு நாளும் உன்மேல் குற்றம் சுமத்த விடவே மாட்டார். உனக்கு நற்செய்தி உன்மேல் குற்றம் சுமராது. எந்த ஒரு குற்றம் சுமராது. எத்தனையோ பேருடைய குற்றப்படுத்தினார்கள். நீ ஜெபிக்கிற ஜெபத்தை குற்றப்படுத்தினார்கள். நீ பாடின பாடலை குற்றப்படுத்தினார்கள். நீ சொன்ன சாட்சியை குற்றப்படுத்தினார்கள். நீ பிரசங்கித்த பிரசங்கத்தை குற்றப்படுத்தினார்கள். ஆனால் நீ வாழ்க்கிற வாழ்க்கையில் குற்றப்படுத்தினார்கள். இன்னைக்கு ஒரு நற்செய்தி, தேவதூதனே வந்து சொல்கிறார், இனி உன்மேல் ஒரு குற்றம் சுமராது. எந்த வேலை ஸ்தலத்தில் குற்றப்படுத்தினார்களோ, எந்த சமுதாயத்தில் குற்றப்படுத்தினார்களோ, எந்த குடும்பம் உன்னை குற்றப்படுத்தினதோ, எங்கே நீ தலைகுனிந்தாயோ, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அந்த இடத்திலே உன் மீது நான் குற்றம் சுமத்தாது இருப்பேன். குற்றம் சுமராது. அவர் சொல்றார் பாருங்கள், சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை 34ஆம் சங்கீதம்
22 வசனம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. யார் மேலே? யாரை நம்பி இருக்கிறோம்? அவரை நம்பி. ஆண்டவரே, உம்மை நம்பி இருக்கிறோம். எங்கள் மேல் குற்றம் சுமராது காக்கிறது உன் கையில் இருக்கு. இந்த நம்பிக்கை அனைத்தும் உண்மைதான் இருக்குது. உண்மைதானே நம்பி இருக்கிறோம். இப்படி குற்றம் சுமத்தி குற்றப்படுத்தி குற்றம் சுமத்தி குற்றவாளியாக்கிற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தரின் நற்செய்தி, என் பிள்ளைகளே, உங்கள் மேல் ஒருவனும் குற்றம் சுமத்த முடியாது. காரணம், நீ அவரையே நம்பி, அவரை நம்பினவர்கள் மீது குற்றம் சுமர விட மாட்டான். குற்றப்படுத்தாத தெய்வம் அவர். அவரை சொல்லுகிறார் பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் எடுத்து பாருங்கள் வசனத்தை. எரேமியா 33 8-9 பாருங்கள். அவர்கள் எனக்கு விரோதமாய், அவர் சொன்னாரு, நம்ம விரோதமா நடந்தோம், தாறுமாறாய் ஓடின உண்மை, குற்றவாளியை கூட்டணி நின்ற உண்மை. ஆனா கர்த்தரே தெய்வமே மன்னித்தாலும் ஜனங்கள் மன்னிக்க மாட்டார்கள். அதை பற்றி நீ கவலைப்படாது. தெய்வம் சொல்கிற வார்த்தையை கவனி. எரேமியா 33ஆம் அதிகாரம் 8-9. அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர் என்ன செய்யலாம்? செய்த எல்லா அக்கிரமங்களுக்கும், அவங்க செய்த குற்றங்களுக்கு நான் நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். என்ன செய்தாரா? எல்லா துரோகங்களையும் அக்கிரமங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம். என்ன செய்யறாரா? நமக்கு 1-2 அல்ல, எல்லா நன்மைக்கும் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நம்மேல் அவர் குற்றம் சுமத்தாமல், நம்ம குற்றவாளிகள், பாவிகள், மகா பெரிய துரோகிகள், மீறுதல் அடைந்தவர்கள். ஆனா அந்த தெய்வம் சொல்லுது, நான் எல்லாத்தையும் மன்னிச்சது மாத்திரமல்ல, உன்னை சுற்றில எல்லா ஜனங்களுக்கு முன்பாக கீர்த்தியாக, மகிழ்ச்சியாக, புகழ்ச்சியாக, மகிமையாக உன்னை நிறுத்துவதுதான் என்னுடைய நோக்கம். நான் செய்வேன் என்று சொல்கிறார். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும், திரும்ப சொல்றாரு, எல்லா செய்யும் அருளிய நன்மை நிமித்தமும், எல்லா சமாதானத்தின் நிமித்தமும். நான் அதுக்கு பார்த்தீங்களாமா? எல்லா சமாதானம், எல்லா நன்மை, மூன்றாவது எல்லா சமாதானம். இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு கொடுக்க போகிற நன்மையும் நாம் அனுபவிக்கிற சமாதானத்தை கண்டு நம்மை குற்றப்படுத்தி நாம பற்றியா அவர்களை கத்தை நடுங்க வைப்பார். ஒரு நடுக்கத்தை கட்டி பிடிக்க வைப்பார். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் அல்ல. அவன் நடுங்கட்டு கூட நம்ம ஜெயிக்க கூடாது. அது தேவன் விரும்பாத காரியம். ஆண்டவரே, அவங்களை சன்னிங்க, அவன் கையோடைங்க, காலோடைங்க, அவனை நடுங்க வைங்க. அதையும் நம்ம ஜெயிக்கணும். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாச்சு. நம்ம அமைதியா இருந்தா அவர் அழகா நீதி செய்வார். நம்ம அவங்க மீது கொச்சப்படுத்தி செபிப்பது கூட தவறு. ஏன் தெரியுமா? அவர் நம் மூலமாக கீர்த்தி புகழ்ச்சிமாக்கப்படுகிறாரு. எல்லா ஆண்டவராக இயேசு சொல்றாரு, எனக்கு அந்த வசனம் ஞாபகம் இருக்கு, நானும் பிதாவுக்கு முன்பாக உங்களை குற்றப்படுத்த மாட்டேன். ஒரு சமயம் பிதாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இவன் குற்றவாளியாக எழுதப்பட்டிருக்குது. இயேசு பரிந்து பேசுகிற நம்ம பரிந்துரையாளராச்சே, பரிந்துரைக்கிற பிதாவை தேவன் நிற்கிற தேவன், நானும் உங்கள் மேல் குற்றம் சுமத்த மாட்டேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45. யோவான் 5:45.
கவனிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். பிதாவினிடத்தில் நான் உங்கள் மேல் குற்றம் சாட்டுவேன் என்று நினையாதிருங்கள். நீங்கள் போதும். என்ன சொல்றாரு? நீங்கள் நான் பிதாவுக்கு முன்பாக குற்றம் சாட்டுவேன் என்று நினைச்சிடாதீங்க. ஐயோ சொல்லிடுவாரு, குற்றம் சுமத்திடுவாரு, நம்மளை குற்றப்படுத்திடுவாரு, நம்மளை குற்றத்தையே கண்டுபிடித்து ஒரு குறையை கண்டுபிடிச்சு அதை தூக்கி தீர்வதற்காக அல்ல. ஆண்டவரே சொல்றார், இயேசு பிதாவுக்கு முன்பாக கூட நான் அவரை குற்றப்படுத்த மாட்டேன். என் காயத்தை காட்டுவேன். என் காயத்தினால் இந்த பிள்ளை நான் மன்னிச்சேன், மறந்தேன், அவளை பரிசுத்தமாக்கினேன். பிதாவுக்கு முன்பாக கூட உன்னை குற்றவாளியாக சுமத்த மாட்டான். ஏன் தெரியுமா? குற்றம் சுமராமல் உனக்கு நன்மை செய்ய போகிறார். ஆகியால் அதுதான் உனக்கு நற்செய்தி. உன்னை பல பேர் குற்றப்படுத்தலாம், ஒரு குறையை கண்டுபிடிச்சு அதையே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். நீ பயப்படாதே, உனக்கு ஒரு நற்செய்தி. என்ன நற்செய்தி? என்னை குற்றப்படுத்தாமல் எனக்கு எல்லா நன்மையும் எல்லா சமாதானமும் எனக்கு கட்டளைப்படுவா. உனக்கு எல்லா நன்மையும் உண்டா. மூன்றாம், உனக்கு ஒரு நற்செய்தி. உனக்கு கர்த்தர் நியாயம் செய்து நிலையான இடத்தை கொடுப்பார். இரண்டாவது, ஒரு நற்செய்தி, குற்றம் சுமராமல் எல்லா நன்மையும் செய்வார். மூன்றாவது, நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கண்டலின் ஒலி. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். கண்டலின் ஒலி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். உன்னை பூரிப்பாக்கும், உன்னை புஷ்டியாக்கும். இதான் நற்செய்தி. உனக்கு ஒரு நற்செய்தியா? எலும்புகளை புஷ்டியாக்கும். உன் இருதயம் பூரிக்கும், உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உனக்கு ஒரு நற்செய்தி. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே சொல்லுகிறேன், உனக்கு ஒரு நற்செய்தி உண்டாக போகிறது. உன்னுள்ள பூரிக்க போகிறது. உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்கிற நன்மை. எருசலேமே, உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போகிற நன்மைகள், நற்செய்தி பூரிக்க வைக்க போகிறார். ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். உன் இருதயம் பூரிக்க போகிறது. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு நற்செய்தி புஷ்டியாகும். எலும்புகள் எல்லாம், நரம்புகள் எல்லாம் கெட்டு வைத்திருக்குது. எல்லா நரம்புகளையும் எல்லா எலும்புகளையும் எனக்கு அந்த புஷ்டியாக்குவார். அதெல்லாம் நற்செய்தி. உன்னை புஷ்டியாக்குவார். யாரை கண்டு புஷ்டியாக்குறார் பாருங்கள். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அழகும் புஷ்டியுமான ஆதியாகமம் 41:18. அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியில் இருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அழகும் புஷ்டியுமுள்ள 7 பரிபூர்ண பசுக்கள் என்ன மேய்ந்ததா? புல். என் வசனம் புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். வசனத்துக்கு கூப்பிடப்பட்டிருக்கிறது புல்லுக்கு. வசனத்தை மேய்ந்து கொள்கிறவர்கள், வசனத்திலே சார்ந்திருக்கிறவர்கள், வசனத்திலே மூழ்கி இருக்கிறவர்கள், அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களும் என்ன செய்து கொண்டிருக்கலாம்? புல் மேய்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். அவர் என்னை புல்லுள்ள எந்த இடத்தில் வைக்கிறாரா? புல் இல்லாத இடத்துல இல்ல, புல்லுள்ள இடங்களில் வைக்கிறார். அப்படி இந்த புல் எதை கண்டேன்? வசனத்தை கை கொள்கிறவர்களுக்கு விரோதமாக வியாதிகள், பலவீனங்கள், நம்முடைய துக்கத்தை, அதிக காரியங்கள் வரலாம். கர்த்தரின் நற்செய்தி நம்மை புஷ்டியாக்கும். காயப்பட்டவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு இங்கே போடப்பட்டிருக்கிறது. அவருடைய வசனத்தை மேய்ந்து கொள்கிறவர்களுக்கு. வசனம் தான் நமக்கு உடல், வசனம் தான் நமக்கு மருந்து, வசனம் தான் எல்லாம். வசனம் தான் மக்களோட பேசணும்.
வசனம் சொல்லட்டும். எது சொன்னா வசனம் சொல்லட்டும். வசனத்தை மேற்கொள்ளும் போது அது நம்மை வழி நடத்தும். இந்த புழுள்ள மேய்ச்சலில் இந்த ஜனங்களுக்கு தேவன் செய்கிற நன்மையை பாருங்கள். யோபின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவனுடைய பால் பாத்திரங்கள் யார்? வசனத்தை மேய்ந்து கொள்கிற அவனுடைய பால் பாத்திரங்கள். யோபு 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவனுடைய பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது. பாலால் நிரம்பி இருக்கிறது. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாய் இருக்கிறது. அவனுடைய எலும்புகளில் ஊன். ஊன் என்றால் கொழுப்பு. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியாக்கும். உன் பால் பாத்திரம்லாம் நிரம்பி வரும். உனக்கு ஒரு நற்செய்தி, உன்னை புஷ்டியாக்குவார். புஷ்டியாக்கு மாத்திரமில்ல, எல்லா பாத்திரங்களும் நிரம்பி வழியும். என் பாத்திரம் நிரம்பி வழியும். பால் பாத்திரம் நிரம்பி இருக்கும். அவன் எலும்புகளிலே ஊன் புஷ்டியாய் இருக்கும். அவனை புஷ்டியாக்குவான். இதுதான் நற்செய்தி. உன் வாழ்க்கையிலே வசனத்தோடு நீ வசனத்தை மாத்திரம் ஒண்ணுமே வசனம் வந்து இருக்க நமக்கு தெரியும். அந்த வசனம் தான் நம்ம உயிரோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. வசனம் மாத்திரனா என்னைக்கோ புல்லு முயற்சிச்சிருக்கோம். நம்ம தலைமையில் என்ன எடுத்திருக்கோம்? புல்லு முயற்சிச்சிருக்கோம். அவருடைய வசனம் தான் இன்னைக்கு நிற்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆகையினால் உனக்கு ஒரு நற்செய்தி, உனக்கு புஷ்டி உண்டாகும். அந்த புஷ்டியினாலே நிரம்பி வழி. உன் பாத்திரம் எண்ணெய், பருப்பு, சர்க்கரை எல்லாம் பரிசு எல்லாரும் நிரம்பி இருக்கும். உன் ஆத்மா கூட நிரம்பி இருக்கும். உன் சரித்தினுடைய ஆசீர்வாதம் போல ஆத்மாக்குரிய ஆசையை கருத்தை நிரம்பி வகை செய்வார். என் ஆத்மாவை நன்மையினால் நிரப்புகிற கர்த்தரை நிரப்புகிறது. 4வது ஒரு நற்செய்தி, உன்னை புஷ்டியாக்கி நிரப்புவார். 4வது லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பின்பு 3ஆம் வசனம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 1:3. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். நற்செய்தி கூறினார். எதற்காக? 3ஆம் வசனம். நற்செய்தி கூறி வந்தார். அடுத்தது வசனம். 12 பேரும் கூடவே இருந்தார்கள். விட்டுடாதீங்க, அவர் கூடவே இருந்தார். அவர் நற்செய்தி சொன்னார். அவர் தெரிந்துவிட்ட 12 பேரும் கூடவே இருந்தார்கள். 3ஆம் வசனம். ஏரோதின் காரியக்காரனான சூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். சீஷர்களும் இருந்தார்கள். அநேக ஸ்திரீகளும் கூடவே. அந்த 1ஆம் வசனத்திலே 12 பேர் கூட இருந்தார்கள். முடிந்த வசனம். 3ஆம் வசனத்திலே அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்த. உனக்கு கர்த்தர் ஐக்கியம். உனக்கு ஒரு நற்செய்தி. நீ தனித்து விடப்பட மாட்டாய். நீ உனக்கு ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுப்பார். உனக்காக ஒரு கோத்திரத்தை கொடுப்பார். ஒரு வம்சத்தை கொடுப்பார். உனக்கு ஒரு சபையை கொடுப்பார். சபை மக்களை கொடுப்பார். 12 பேர் கூட இருக்கிறார்கள். அநேக ஸ்திரீகளும் அவரோடு கூட இருந்தார்கள். காரணம், உனக்கு ஒரு நற்செய்தி. நான் உனக்கு ஐக்கியத்தை தருவேன். எல்லாரோடும் நீ தனித்திருக்க மாட்ட. உனக்கு ஒரு ஐக்கியம். ஏன் தெரியுமா? இந்த ஐக்கியத்தை பெற்றவர்கள் யார் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை கொண்டு எபேசியர் 3:11. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்து தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்றும் வெளிப்படுத்தின
ரகசியம் இன்னதென்றும் எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எனக்கு தேவன் கிருபை அளித்திருக்கிறார். அப்ப கிருபை பெற்றவள் தான் ஐக்கியமா இருக்க முடியும். கிருபையில எப்படி ஐக்கியமா இருக்க முடியும்? சிஷ்யரோடு 12 பேரோடு அதான் திரும்பி கேட்டா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? எங்கே ஆண்டவரே போவோம், உம்மிடத்திலே நித்திய ஜீவ வசனம் உண்டு. இந்த கிருபை பெற்றவர்கள் தேவன் அவர்களுக்கு நன்மை செய்கிறார். இந்த ஐக்கியம் இது அவளுக்கு யாருக்கு ஐக்கியம் என்றால் கிருபை பெற்றவர். இந்த கிருபை பெற்றவர்களுக்கு தேவன் கொண்ட ஆசீர்வாதத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி. நீங்களும், நீ தனியா இருக்காதே. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3, 4. நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும். யாரோடு இருக்கிறது? பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். எழுதி வச்சிருக்கிறப்பா, நான் சொல்லுகிறதை பார்க்கிறோம், எழுதப்பட்டிருக்கிறது. நிறைவான சந்தோஷம். கிருபை பெற்ற உனக்கு எல்லாரோடு நீ ஐக்கியமாய் இருக்கும்போது நிறைவான சந்தோஷம். முன்னெடுத்து சொல்லி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தி. எல்லாருக்கும் அல்ல, உனக்கு மாத்திரம் தேவதூதனால் வந்து உனக்கு அறிவிக்க வந்திருக்கிற நற்செய்தி. நீ ஐக்கியமாய் இருந்து நிறைவான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்வார். இதுதான் நற்செய்தி. கடைசி ஒரு நற்செய்தி 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இப்பொழுது தீமோத்தேயு உங்களிடத்திலிருந்து எங்களிடத்தில் வந்து உங்கள் விசுவாசத்தையும் அன்பையும் குறித்து நீங்கள் எப்பொழுதும் எங்களை பட்சமாய் நினைத்துக் கொண்டு நாங்கள் உங்களை காண வாஞ்சையா இருக்கிறது போல நீங்களும் எங்களை காண வாஞ்சையா இருக்கிறீர்கள் என்பதை குறித்து எங்களுக்கு நற்செய்தி சொன்னதினாலே, நற்செய்தி பட்சமாயிருப்போம் என்று ஒரு நற்செய்தி. தாவீதே, நாங்கள் உம்முடையவர்கள். ஈசாயின் குமாரனே, நாங்கள் உமக்குரியவர்கள். நாங்களும் எங்களுடையவர்களும் உமது பட்சமாயிருப்போம். இப்ப நற்செய்தி, கர்த்தர் பட்சமாயிருப்பார். கர்த்தரின் பட்சத்தில் நிற்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்வான்? கர்த்தர் மாத்திரம் என் பட்சத்தில் இராவிட்டால் மனிதர்கள் உயிரோடே கர்த்தன் பட்சத்தில். அப்போ நற்செய்தி என்ன? நான் பட்சமாயிருப்பேன். யாருக்கு பட்சமாயிருப்பார்? 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். பிரியமாய் என் ஜீவனை கூட பார்க்கல, அது பிரியமா இருக்கணும். நீ என்ன பகைச்சாலும் நான் உன் மேல பட்சமா இருப்பேன். நீ என்னை விரோதித்தாலும் நான் உன் மேல பட்சமா இருப்பேன். தெரியுமா? உன் மேல என் பிரியம் இருக்கிறது. பிரியம் உள்ளவருக்குத்தான் கர்த்தர் சொல்றாரு, நான் மேல பட்சமா இருப்பேன். எதற்காக பட்சமா இருக்கிற? அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மறுநாள் சீதோன் துறையை பிடித்தோம். யூலியு பவுலை பட்சமாய் நடப்பித்து. புப்பிலியு
என்ன செய்கிறாராம்? பட்சமாய் நடப்பித்து அவன் தன் சிநேகிதரிடத்திலே போய் பராமரிப்படையும்படிக்கு உத்தரவு கொடுத்தான். பராமரிக்க உன் மேல கர்த்தர் பட்சமாய் இருந்து உன்னை பராமரிப்பார். உனக்கு ஒரு பராமரிப்பு. யாருடைய பராமரிக்க இல்லையோ கர்த்தருடைய பராமரிப்பார். உனக்கு தாய் நற்செய்தி. தேவ தூதன் நான் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்பட்டு வந்தேன். உனக்கு என்ன நற்செய்தி? நியாயம் செய்து நிலையான இடத்தை கொடுப்பேன். குற்றம் சுமராமல் எல்லா நன்மையும் செய்வேன். உன்னை புஷ்டியாக்கி நிறைவானை தருவேன். உன்னை ஐக்கியப்படுத்தி நிறைவான சந்தோஷத்தை தருவேன். உன்னை பட்சமாய் நடத்தி உன்னை பராமரிப்பேன். இதுதான் உனக்கு நற்செய்தி. அன்பின் தெய்வம், மனன்றியோடு சோதரிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறோம். சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் புறப்பட்டு போக போகிறார்கள். பிள்ளைகள் மீது கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். மந்திரிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நற்செய்தி. உனக்கு குற்றம் சுமராது. நீ வாழ்ந்திருப்ப. நான் உன்னை பராமரிப்பேன். பட்சமாயிருப்பேன். உன்னை ஆறுதல் படுத்துவேன். நிறைவான சந்தோஷம் தருவேன். இதுதான் எனக்கு நற்செய்தி. துர்ச்செய்தியை கொள்ள நான் வரல. தூதன் உணர்ச்சியை வந்து அனுப்பப்பட்டு வந்தேன் உனக்காக. எல்லாமே உனக்கு நற்செய்தி உண்டாகட்டும். கேட்கிற அனைவரும் நற்செய்தியோடு புறப்பட்டு செல்ல கிருபை செய்யும். மீதியுள்ள ஆராதனை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். திருப்பதியை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.